எல்லாருக்கும் வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நடுவில் வந்து ரொம்ப நாளா வீடியோ போடல. என்னைக்கோ ஒரு நாள் 2 மாசத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டு இருந்தேன். இர்ரெகுலாரிட்டி ரொம்ப இருந்தது. அதை வந்து உடைச்சு எரியணும். இந்த மகளிர் தினத்துக்கு அந்த இர்ரெகுலாரிட்டியை விட்டுட்டு ரெகுலரா கண்டிப்பா உங்க எல்லாருக்காகவும் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு சபதமா எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்ப பிப்ரவரி எண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே எனக்கு ஆதரவு தருவேல் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை தொடங்குறேன். இன்னொரு தடவை சொல்றேன், எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்ப வந்து லாஸ்ட் வீடியோல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, 6 கஜத்தை எப்படி 9 கஜமா உடுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள வந்து ஒரு டவல் மாதிரி நான் ஒன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப அந்த காலத்துல இருந்தே நாங்க கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கா. ஜனனி சிவகுமார் அப்படின்னு வாத்துல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமா நாங்க இதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 6 கஜத்தை 6 கஜமா தான் கட்டிக்கணும், 9 கஜத்தை 9 கஜமா தான் கட்டிக்கணும், 6 வந்து 9 கஜமா கட்டினா அதுக்கு அழகே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. உண்மைதான். அது அழகு இல்லை அப்படிங்கிறத விட ஒரு அவசரத்துக்கு இதை கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஐயங்கார்லாம் வந்து 6 கஜத்தையே தான் 9 கஜமா கட்டிப்பா. அவளுக்கு வந்து ஃபிளீட்ஸ் எல்லாம் கிடையாது, அதனால ரொம்ப ஈஸியா அது மாதிரி கட்டிப்பா. அதே மாதிரி நம்ம இந்த 6 கஜத்தை 9 கஜமா கட்டிக்கிறது வந்து நிறைய பேர் அதை முன்னாடி பழைய காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கா. ஏன்னா அப்பெல்லாம் வந்து 9 கஜம்லாம் இப்பெல்லாம் காசுக்கு பார்க்காம நிறைய புடவை வாங்குறோம். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஒரு புடவை 2 புடவை தான் வச்சுட்டு இருப்பா. அதே வந்து இவாளும் கட்டிப்பா, மறுநாளைக்கு அவளும் கட்டிப்பா, அந்த மாதிரிலாம் கட்டின்னு இருக்கா. அதனால மாத்து கட்டிக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம்னாலும் அவளுக்கு அந்த கூரைப்படவை அந்த ஒண்ணுதான் வச்சுட்டு இருப்பா. ரொம்ப பழசானா கூட ரொம்ப பொத்தி பொத்தி வச்சுட்டு தான் அதை யூஸ் பண்ணிருக்கா. இந்த காலம் மாதிரிலாம் இஷ்டத்துக்கு புடவை வாங்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்துல. அது எல்லாருக்குமே தெரியும். நான் வளவலன்னு பேசுறதுக்கு விரும்பல. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால 6 கஜத்தையும் 9 கஜமா கட்டின்றவா அந்த காலத்திலேயே உண்டு அப்படிங்கறத ஸ்பெசிஃபை நான் பண்றதுக்கு விரும்புறேன். அதனால அது தப்பு கிடையாது. ஒரு எப்போதும் ஒரே புடவையே 2 புடவையே மாத்தி மாத்தி இதையே கட்டின்னு இருக்கோமே, எதப்பா 9 கஜம்னாலே அவ இந்த கலர் தான் கட்டிப்பா அப்படிங்கறத தவிர மாத்தி கட்டிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த 9 கஜம் இந்த 6 கஜத்தை 9 கஜமா மாத்தி கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்தேன். இது வந்து நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரியும், உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. இதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டவல் முன்னாடி வந்து ஒரு நாடா வச்சு கட்டிட்டு இருந்தா, நான் இப்ப வந்து டவல் வச்சு யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுல வந்து உத்ரா ஸ்ரீராம் அவ வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கா. அவளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமா இதே போல கட்டிட்டு இருக்கா. அதுல வந்து நாடா யூஸ் பண்ணமா காட்டன் துப்பட்டா, சுடிதார் எல்லாம் போடுறோம் இல்லையா, மேல துப்பட்டா வரும் இல்லையா, துப்பட்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்கா. அதுவும் யூஸ் பண்ணலாம். அதை தவிர இப்பதானே வந்து 9 அப்படிங்கிறது 10 கஜம் 11 கஜம் போறலனாலும் எக்ஸ்ட்ராவா கொடுத்து பண்றதுக்கு எல்லாம் இப்பதான் வந்து வந்திருக்கு. அந்த 9 கஜத்தை ரொம்ப குண்டா இருக்கிறவா கட்டினா அந்த 9 கஜமே பத்தாது அவளுக்கு. அப்ப வந்து அந்த நாடா யூஸ் பண்ணி பண்ணலாம், துப்பட்டா யூஸ் பண்ணி பண்ணலாம். 6 கஜத்தை தான் 9 கஜமா கட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. 9 கஜமே 9 கஜம் கட்டிக்கிறவளுக்கு பத்தல அப்படின்னா அதையுமே வந்து இந்த மாதிரி கட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கா. ரொம்ப பல்கியா இருக்கிறவா 40 50 அந்த மாதிரி ஹிப் சைஸ் வந்து நிறைய இருக்கிறவா, ரொம்ப ஹைட்டா இருக்கிறவாளுக்கு எல்லாம் வந்து அந்த மடிசார் போடும்போது உங்களுக்கு சுத்தளவு காணாம போகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மடிசாருக்கு பதிலா இந்த ஒரு நாடாவையோ ஒரு துப்பட்டாவையோ ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் கொடுத்த கமெண்ட்ஸ்லயே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அனுராதா விஸ்வநாதன். அவ வந்து என்ன கொடுத்திருக்கா அப்படின்னாக்க, அவ வந்து ரொம்ப வருஷமா அவாத்துலயும் எல்லாருமே முன்னாடியே ரொம்ப யூஸ் பண்ணிருக்கா. அது வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னாக்க, அந்த டவல் துப்பட்டாலாம் எதுவுமே இல்லாம ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கின் கலர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி போட்டிருக்கா. ஸ்கின் கலர் ஃபால்ஸை விட இப்ப எனக்கு என்ன ஐடியா தோன்றுது, அவளோட இது வந்து ரொம்ப பெஸ்ட். ஃபால்ஸ் வந்து ரொம்ப அகலமே ரொம்ப குட்டி தான். அது வந்து அகலமாவும் இருக்காது, பஃப்னு இருக்காது, நிறைய துண்டு மாதிரி ரொம்ப இழுத்து சொரிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷன் அந்த ஃபால்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுல அவ வந்து ஸ்கின் கலர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு போட்டிருந்தா. இப்ப நீங்க வந்து இன்னும் யாரோ கேட்டிருந்தா அந்த இதுல துப்பட்டா யூஸ் பண்ணி இது அப்படி இப்படி நகத்தினா அப்படி காமிக்கிறது தெரிஞ்ச கீழே உட்காந்தா தெரியுமா அப்படிலாம் கேட்டிருக்கா. கண்டிப்பா அந்த மாதிரி கட்டியிருந்தா டவல் யூஸ் பண்ணாக்க கீழே உட்காந்தா ஜாக்கிரதையா உட்காரணும், வெளியில தெரியும். அதே இப்ப நீங்க ஃபால்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்க அந்த நீங்க என்ன கலர் புடவை கட்டிக்கிறீங்களோ அதே கலர் ஃபால்ஸ் வந்து நீங்க வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டேன்னாக்க கண்டிப்பா அது வெள்ளையே தெரியாது, நீங்க உட்காந்து எழுந்துக்கலாம், ஈஸியா இருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல டிப்ஸ், ரொம்ப நல்ல டிப்ஸ். அனுராதா விஸ்வநாதன் அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இதை சொன்னது. அவ சொன்னதை உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் வந்து இந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்றேன். இதுக்கு அடுத்ததா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வீடியோல அப்படின்னாக்க, லாஸ்ட் வீடியோல மாத்வா மடிசார் வந்து எப்படி வேர் பண்ணணும் அப்படிங்கறத காமிச்சிருக்கேன்.
அதுல ஒருத்தர் வந்து மாத்வாலுக்கு வந்து நான் ரெடிமேடா ஸ்டிச் பண்ணது வந்து 6 கஜம் மாதிரியே, அதாவது இப்படி போட்டு இந்த பக்கிள் வச்சு யூஸ் பண்ற மாதிரி நடுவில் ஓபன் விட்டுட்டு பேண்ட் மாதிரி வராம சென்டர்ல வந்து மடிசார் வந்து ரெடிமேடா ஸ்டிச் பண்ணிருப்பேன். ஆனா சென்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வராது. அந்த மாதிரி வந்ததுனால அவளுக்கு வந்து ஒன் சைடா போயிடுறது, கால் வந்து ஒரே சைடா போயிடுச்சுன்னா அதை திரும்ப எடுத்து வச்சு கரெக்ட் பண்ணி அவளுக்கு அந்த 2 காலம் எது லெஃப்ட் எது ரைட்னு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து வசந்தி அப்படிங்கிறவா வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுத்திருந்தா. அதை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல அந்த சென்டர்ல மட்டும் லைட்டா அந்த இதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணி அவளுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஏற்கனவே தைச்சது அப்படிங்கறனால அதனால ஃபுல்லா பிரிச்சு திரும்ப ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படிங்கறனால தைச்சதை எப்படி அதை ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி அதை பண்ணி அமைச்சிருக்கேன். இப்ப இனிமே ஃபர்தரா மாத்வாலுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்தரா அடுத்த, அதாவது ஒவ்வொருத்தரும் எனக்கு இது வந்து சரியா இல்லை அப்படின்னு யாரு எது சொன்னாலும் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதுக்கு அடுத்த 9 கஜம் நான் ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே டோட்டலா அது எப்படி தைச்சாக்க அவளுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்குமோ அதே போல தைச்சிடலாம் அப்படிங்கிற மெத்தட்ல நான் இப்போ ஒன்னு ஸ்டிச் பண்ணிருக்கேன். அதை உங்க எல்லாருக்குமே நான் காமிக்கிறேன். இது எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னா ஐயங்காருக்கு எல்லாம் தைக்கிற மாதிரி பேண்ட் மாதிரியே வரும். நீங்க அழகா பேண்ட் மாதிரி போட்டுன்னு வேர் பண்ணிடலாம். அதுல வந்து 2 மெத்தடும், அதாவது உள் தலப்புல இருந்து வர கச்சமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் ஃபிளீட்ல இருந்து வரதுனாலும் அந்த மாதிரியும் தைக்கலாம். அது 2 விதமாவும் தைக்கலாம். இப்ப நான் வந்து இவாளுக்கு வந்து இன்னர் பல்லுல இருந்து கச்சம் வர மாதிரி தைச்சிருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சாரி வந்து நார்மலா 9 கஜம் ஐயங்காருக்கும் தைக்கிற மாதிரியே கட்டிருக்கேன். இது வந்து நாடா கொடுத்துதான் கட்டியிருக்கேன். அதாவது உங்களோட ஹிப் சைஸை தவிர ஒரு 6 இன்ச் இல்ல 7 இன்ச் பெருசா தான் தைச்சிருக்கேன். அதனால நீங்க வேர் பண்ணிட்டு இது வந்து நடுவுல வந்து பேண்ட் மாதிரி வரும். இது வந்து ஓப்பனிங் இருக்கு. சென்டர்ல வந்து அவளுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், இது லெஃப்ட் இது ரைட் அந்த மாதிரி விட்டுருந்து 2 காலையும் விட்டுருந்து கட்டிக்கலாம். நீங்க ஃப்ரண்ட்ல பார்த்தாக்கா 6 கஜம் மாதிரியே இருக்கும். இது வந்து மாத்வாலோட அதாவது இன்னர் பல்லுல இருந்து வர கச்சம், இன்னர் பல்லுல இருந்து கச்சம் வந்திருக்கு. இது வந்து கச்சம் இது இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. கட்டினதுக்கு அப்புறம் இது பின்னாடி வழியா வரும். இது வந்து கச்சத்துக்கு உள்ள வெளிக்கச்சை அப்படின்னா கச்சம் வெளியில தெரியற மாதிரி அந்த தலப்பு வந்து இது உள்ளால கொண்டு வரணும். உள்கச்சை அப்படின்னாக்க இதை மேலாலே கொண்டு வரலாம், அந்த மாதிரி தெரியும். இதுவும் வந்து ஃபுல்லாவே ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லா பல்லுவோட ஹைட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி அவளுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரெடி டு வேர் அப்படிங்கிற மாதிரி காலை மட்டும் போட்டுண்டு இந்த இடத்துல இதை கட்டிண்டு இதை எடுத்து மேல போட்டுண்டா வித்தின் 2 மினிட்ஸ்ல மாத்வா மடிசார் ரெடி. இப்ப இந்த மாதிரி மாத்வா மடிசார் இது வந்து ஃப்ரண்ட் இன்னர் பல்லுல இருந்து எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னர் பல்லுவை விடாம ஃபுல்லா பேண்டா தைச்சிட்டு ஃப்ரண்ட் ஃபிளீட்ல இருந்து எடுத்து மடிசார் கொண்டு வந்து வரும்போது பார்டர் வந்து பின்னாடி ரெட்டை பார்டரா வரும். இது வந்து சிங்கிள் பார்டரா வருது. இன்னர் பல்லுல இருந்து எடுக்கும்போது ஃப்ரண்ட் ஃபிளீட்ல இருந்து வரும்போது பின்னாடி ரெட்டை பார்டரா வரும். ரொம்பவே அழகா இருக்கும். மாத்வாலுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா. இப்ப முன்னாடி லாஸ்ட் வீடியோல வந்து பக்கிள் கொடுத்திருந்தேன். அவளுக்கு பக்கிளும் கொடுத்து இது பண்ணிருந்தேன், நாடாவும் கொடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நாடா இல்லாம பக்கிள் மட்டும் வச்சு கொடுத்திருந்தேன். அது அவளுக்கு செட் ஆகல. அதனால அதுக்கப்புறம் அதுலயே நாடா வச்சு கொடுத்திருந்தேன். இப்ப வந்து சரி அந்த பக்கிள் எல்லாம் தேவையே இல்லை, எதுக்கு நம்மளும் கஷ்டப்பட்டு இது மாதிரி தைச்சிட்டு அவளுக்கு அது செட் ஆகல அப்படிங்கிற போது ஃபுல்லாவே நாடாவே வச்சுட்டு அவளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப பேண்ட் மாதிரி 2 சைடும் ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கறதுனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இத மாத்வா யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸி டு வேர் அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். அதே மாதிரி ஐயங்கார், மாத்வா, தெலுங்கு யாருக்கா இருந்தாலும் இந்த 9 yards தைக்கிறதுக்கு சொல்லி தர போறேன். இது வந்து இது வரைக்கும் ஒரு 4-5 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷல்னால இதை வந்து இன்னும் ஒரு 1 வீக்குக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன். இன்னைக்கு 8ஆம் தேதி. எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களோட மகளிர் தின சிறப்பு சலுகையா இன்னொரு 1 வாரம் இதை எக்ஸ்டெண்ட் பண்றேன். 15ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்றாலோ அவளுக்கு மட்டும்தான் இந்த சலுகை ரேட்டு. அதுக்கப்புறமா ரேட் வந்து டிஃபர் ஆகும். கண்டிப்பா வேணுங்கிறவா முன்னாடியே என்ட்ரி கொடுத்து வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டேன்னாக்க என்ன டீடைல்ஸ் கேட்டுன்னு ஃபர்ஸ்டே பே பண்ணிட்டேன்னாக்க இதே சலுகை ரேட்டுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.